பரவாயில்லடா, நம்ம இவனுக்கும் பழனிக்கும் கொஞ்சம் ரோசம் வருது அப்படின்னு தோண வேண்டியிருக்குது நமக்கு. இவன் உட்காந்துருக்கான், நம்ம பேரன்னா நம்ம கடையை சுத்தம் பண்ணிகிட்டு இருக்கான் ட்ராவல்ஸில். அப்போ வந்துட்டு கதவு தட்டுறாங்க. கதவு தட்டின ஹலோ ஹலோ வாங்க வாங்கங்கிறான், வரமாட்டேங்கிறாங்க. வேறு திறந்தாக்கும் சேலையை கட்டி நிற்கிறாங்க ராஜி மொதன்னு. உடனே தானே தந்தானு நான் கொஞ்சம் யாராச்சும் மாற்றி போடுங்கப்பா ப்ளீஸ். ரொம்ப திரும்ப திரும்ப தானே தந்தானத்தானான்னு வந்துட்டு அது உங்களுக்கு பாண்டியன் ஸ்டோர் ஒரு 3 தீம் மியூசிக்கை வச்சுக்கிட்டு கொஞ்சம் கொடுமையாக இருக்குது எனக்கு அப்படின்னு சொல்கிற மாதிரி இருந்தது. அந்த தானே தந்தானத்தான உள்ளார வந்து நான் சேலை கட்டியிருக்கிறேன் அப்படின்னு வந்து திரும்பி திரும்பி காமிக்கிற மாதிரி காமிச்சு கடைசியில் கோவமாக இருக்கிறேன்னு சொல்லி, ஏன் கோவமாக இருக்கிறேன்னா காலைல ப்ராங்க் பண்ணது கோவமாக அப்படின்ட்டு, பரவாயில்லை நல்லா தான் இருக்குது, நீ கோவப்பட்டா கோவப்படுக்க, திட்டினா திட்டிக்க, என்கிட்ட பேசாமல் இருக்காத அப்படின்னு சொல்லிட்டு, இனிமேல் நான் அப்படி செய்யலை அப்படின்னு சொல்கிறது. இந்த மாதிரி மிஞ்சறதும் பிஞ்சறதும் கோவிச்சுக்கிறதும் கெஞ்சறதும் இதெல்லாம் நிஜமாகவே நல்லா தான் இருக்குது அப்படின்னு பார்க்குறோம். நம்ம இன்றைக்கி வந்துக்கிட்டு வழக்கம் போல் அவங்க அப்போ மாதிரி பக்கித்தனமாக பேசாமல், வழக்கமாக அப்போ மாதிரி வெம்பேசுகிற மாதிரி பக்கித்தனமாக பேசாமல் ஓரளவுக்கு நல்ல மனசாக நடந்துக்கிட்டது நல்லா இருந்தது. அந்த நேரத்தில் பழனிவேல் வராரு. பழனிவேல் வந்து உட்கார்றாரு. உட்காந்து என்னம்மானாக்கா, என்னடா தம்பி சும்மா கடையில் டெலிவரி போயிட்டு வந்தேன், அப்படியே டெலிவரி நிறையா இருக்குது, இன்னும் இருக்குது, ஏகப்பட்டது இருக்குது அப்படின்னு. அப்புறம் கடைக்கு போகவே பிடிக்கலடா, ஏன்டானாக்கா அங்கே போனால் உங்கள் அப்பா வழக்கம் போல் திட்டுறாரு, இதில் வேறு மயில் உங்கள் அப்பாவெல்லாம் இருக்கும்போது ஆஹா பரவாயில்லடா மானஸ்தன் வந்துட்டான்டா அப்படின்னு தோணுது நமக்கு. அதனால் என்ன பண்ணுறது அப்படின்னு. அப்புறம் உடனே அப்படியா திட்டுறாரா அப்படின்னு. ஆமாம், அவங்க என்ன சொன்னாங்களா, அவங்கெல்லாம் ஒன்றும் சொல்லலை அப்படின்னு சொல்லும்போது, ஏண்டா கதிர் மறந்து போச்சா, திருடுன்னு சொன்னதை பற்றி இதை பற்றி எனக்கு கவலைப்பட்டியா, திருடன்னு சொன்னார் அவனை 1500 அப்படின்னா, இதெல்லாம் எங்களுக்கு சகஜம் தானே, நான் அவனை கேவலமாக திட்டுறதும் அவன் என் குடும்பத்தை திட்டுறதுன்னு வடிவேல் சொல்கிற மாதிரியே இதெல்லாம் நமக்கு சகஜம் தானே அப்படின்னு சொல்கிறதே சகஜம்தான். இந்த மாதிரி தான் வந்துட்டு எப்போவுமே பழக்கமாயிருச்சு, அதனால் வழக்கமாயிரும் அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப கேவலமாக போயிடும் அப்படிங்கிறது தான் பழனியை பார்த்து நம்ம கற்றுக்க வேண்டியது. சரி வா ஒரு டீ குடிச்சிட்டு பேசலான்னாக்க, சரி பேசலான்னு போகிறதுக்குள்ளே அவங்க அப்பா மாமா ஃபோன் பண்ணிடுறாரு, இந்தடா முடிஞ்சு போச்சுடா கிளம்புறான்டா அப்படிங்கிறாரு. பரவாயில்லை, ஏதோ மானம்னு ஒன்று இருக்குதுன்னு பழனிவேலுக்கு தெரியுதுங்கிறதே பெரிய விஷயமாக தான் இருக்குது நமக்கு இப்போ.